அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு தைப்பூசம். தைப்பூசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, அன்னைக்கு என்ன நடந்தது, முருகனுடைய அவதாரம், அதே மாதிரி இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற டேக்அவே மெசேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ முதல்ல தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுடைய வழிபாடுகளில் மிகவும் சிறப்பான வழிபாட்டு நாளை கொண்டது. இந்த தைப்பூசம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எங்கே பார்த்தாலுமே பால் குடம், காவடி, பாத யாத்திரைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம் இல்லைங்களா? சரி, முதல்ல முருகனுடைய அவதாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் சூரபத்மன் தேவர்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தினால சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வருது. அந்த 6 தீப்பொறிகளுமே 6 குழந்தைகளாக மாறுது. அந்த 6 குழந்தைகளையுமே கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த 6 குழந்தைகளையுமே ஒரே குழந்தையாய் மாற்றுகிறாள் அன்னை பார்வதி தேவி. அதுதான் நம்மளுடைய முருகன். இப்படி முருகப்பெருமான் படிப்படியாக வளர்ந்துட்டே வர ஒரு நாள் தன்னுடைய தாய் பார்வதி கிட்ட போய், அம்மா, சூரபத்மனை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தன்னுடைய சக்தி அனைத்தையுமே ஒன்று சேர்த்து திரட்டி ஒரு சக்தி வாய்ந்த ஞான வேலை உருவாக்கி முருகப்பெருமானிடம் கொடுக்கிறாள் அன்னை பார்வதி தேவி. அந்த நாள் தான் தைப்பூசம். அன்னை பார்வதி தேவியிடமிருந்து ஞான வேலை முருகப்பெருமான் பெற்ற நாள் தான் தைப்பூசம். இந்த நாள் தான் முருகப்பெருமான் தன்னுடைய தாய்கிட்டிருந்து வேலை வாங்கின நாள். ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வழிபாடு ஒரு பூஜை பண்ணுறோம். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மனிதனுடைய அடுத்த பரிணாம தெய்வீக வளர்ச்சி, தெய்வீக நிலைக்கு எடுத்து செல்றதுக்காக தான் ஒரு வழிபாடு பண்ணுறோம். நமக்கு ஒரு பக்குவம் அடையணும், ஒரு பக்குவம் அடையணும், நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம விரதங்கள் பூஜைகள் செஞ்சு ஒரு வழிபாட்டையுமே நம்ம செஞ்சுட்டே வரோம். அப்படி தைப்பூசத்தினுடைய சாரம் என்ன, த எசன்ஸ் ஆஃப் த ஒர்க்ஷிப் ஆஃப் லார்ட் முருகா இன் தைப்பூசம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயும் ஒரு அசுரன் இருக்கான், நமக்குள்ளேயும் ஒரு சூரன் இருக்கான். அவனை முருகப்பெருமானுடைய அருள் கொண்டு நம்ம வதம் செஞ்சு முழுமையாக முருகப்பெருமான் கிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச வழிபாட்டின் நோக்கம். அதாவது நம்மிடம் உள்ள கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் தைப்பூசத்தினுடைய நோக்கமாகும். நம்மளுடைய சேனலில் தைப்பூசத்தை ஒட்டி வேல்மாறல் பாராயணம் பண்ணியிருக்கோம். முருகப்பெருமானை இந்த நாளில் மனதார வழிபாடு செஞ்சு அவன்கிட்ட நம்ம முழுமையாக சரணாகதி அடைவோம். நிச்சயமாக முருகன் அருள் நமக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.